போலீசார் மீது வாளால் வெட்டுவதற்கு பாய்ந்த இளைஞன், போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் மரணம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை காப்பாற்றுவதற்கு பல பொய்களை கூறிய மருத்துவர்கள், விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி. 5 மருத்துவர்களையும் கைது செய்யும்படி உத்தரவு. இலங்கையை மதச்சார்பற்ற நாடாக மாற்றப் போகின்றார்கள். பௌத்த மதத்தை தூக்கி எறிய போகின்றார்கள் இந்த அரசாங்கம். உடனடியாக மக்கள் ஒன்று திரண்டு வாருங்கள், அழைப்பு விடுத்த நாமல் ராஜபக்ச. இந்த அரசாங்கம் ஓரின சேர்க்கையாளர்களை ஊக்குவிக்கின்றது. பாடசாலைக்குள்ளே ஓரின சேர்க்கை கல்வியை உட்புகுத்திவிட்டது. இனி பொறுத்து கொண்டிருக்க முடியாது. இந்த அரசாங்கத்தை விரட்டி அடிப்போம். களத்தில் குதித்த விமல் வீரவம்ச. உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்த விமல் வீரவம்ச திடீரென புகுந்த போலீசாரால் பதட்டம். இந்த நாட்டை ஆள்வதற்குரிய எந்த தகுதியும் இந்த அரசாங்கத்திற்கு இல்லை. அனுரவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்த உதய கம்மன்பில. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை அளித்த 5 வைத்தியர்களிடம் குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டு வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது. கடந்த சில நாட்களாகவே குறித்த 5 வைத்தியர்களையும் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வரவழைத்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலப்பகுதியில் இங்கிலாந்துக்கு விஜயம் செய்த போது அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்திருந்தது. முன்னாள் ஜனாதிபதி இந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். விளக்கமறியலில் வைக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்க திடீர் சுகவீனம் காரணமாக சிறைச்சாலை வைத்தியசாலையிலும் அங்கிருந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டார். இவ்வாறு குற்றப்புலனாய்வு பிரிவு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிகிச்சை அளித்த வைத்தியர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச உள்ளிட்ட சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் குழுவால் பிரதமர் ஹரிணிக்கு எதிராக பத்திரமுல்லவில் உள்ள கல்வி அமைச்சுக்கு முன்பாக திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டமானது தொடர்ந்தும் 2வது நாளாக இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்நிலையில் போராட்டக்காரர்கள் கல்வி அமைச்சு வாசலில் கூடாரம் ஒன்றை அமைக்க முற்பட்ட போது போலீசார் அதனை தடுத்து நிறுத்தி அப்புறப்படுத்தியதால் அவ்விடத்தில் குழப்ப நிலை ஒன்று தோன்றியது. பாலியல் கல்வியை வழங்குவது என்பது உடலில் ஏற்படும் மாற்றங்களை பற்றி குழந்தைகளுக்கு தெரிவிப்பதாக இருந்தாலும் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மூலம் குழந்தைகளை ஓரின சேர்க்கை நோக்கு நிலைக்கு தூண்டும் முயற்சி நடக்கிறது என்று தேசிய சுதந்திர முன்னணி தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். மல்வத்து பீடத்தின் மகாநாயக்கர் வணக்கத்திற்குரிய திப்பட்டுவாவே சுமங்கல தேரரை நேற்று சந்தித்த போதே முன்னாள் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், கல்வி சீர்திருத்தங்கள் நீண்ட காலத்திற்கு விவாதிக்கப்பட வேண்டும். ஒரு முன்னோடி திட்டம் செயல்படுத்த வேண்டும். அதன் குறைபாடுகளை சரி செய்து பின்னர் நாடு முழுவதும் செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். அந்த தொகுதிகளில் உள்ள சிங்களம் மற்றும் ஆங்கில மொழிகள் கூட தவறானவை. இதன் மூலம் குழந்தைகளுக்கு தவறான முன்மாதிரியாக அமைகின்றன என்றும் பாடத்திட்டம் இந்த நாட்டின் வரலாற்று நாகரிகத்தை குறிப்பாக பௌத்தத்தை புறக்கணித்து விட்டது என்றும் விமல் வீரவன்ச குற்றம் சாட்டுகின்றார். விவசாய அமைச்சர் KD லால்கந்த மதவெறுப்பை பரப்புவதாகவும் பௌத்தம் மற்றும் மகா சங்கத்தினரை அவமதித்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். அமைச்சரின் சமீபத்திய கருத்துக்கள் 2007ஆம் ஆண்டு 56ஆம் எண் கொண்ட சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கை சட்டத்தை மீறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மிகுந்தலை ராஜமகா விகாரையின் தலைமை பிக்குவை அமைச்சர் லால்காந்த சமீபத்தில் அவமதித்ததாகவும் வளவாங்குணவேவ தம்மரதன தேரரை அவமதிக்கும் வார்த்தைகளில் குறிப்பிட்டதாகவும் நாமல் கூறியுள்ளார். எனவே இது ஒரு மூத்த பௌத்த பிக்கு மீதான தாக்குதலாக அவர் கடுமையாக கண்டித்துள்ளார். இந்த நிலையில் ICCPR சட்ட விதிகளை மேற்கோள் காட்டி பாகுபாடு, விரோதம் அல்லது வன்முறையை ஊக்குவிக்கும் செயல்கள் உட்பட எந்த ஒரு நபரும் தேசிய, இன அல்லது மத வெறுப்பை தூண்டுவதை சட்டம் தடை செய்கின்றது என்றும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இதன்படி அமைச்சரின் அறிக்கைகள் மேற்படி வரையறைக்குள் வருவதாக தோன்றுவதாகவும் லால்கந்த மீது அரசாங்கம் என்ன சட்ட நடவடிக்கை எடுக்க விரும்புகின்றது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதே போன்ற குற்றத்தை ஒரு சாதாரண குடிமகனோ அல்லது எதிர்க்கட்சி உறுப்பினரோ செய்திருந்தால் அதிகாரிகள் ஏற்கனவே நடவடிக்கை
நடவடிக்கை எடுத்திருப்பார்கள். ஆனால் இந்த விடயத்தில் அரசாங்கம் அமைதியாக இருக்கின்றது என்றும் நாமல் தொடர்ந்தும் குற்றஞ்சாட்டியுள்ளார். மேலும் அரசியல்வாதிகளுக்கும் மகா சங்கத்தினருக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகள் அசாதாரணமானது அல்ல என்றாலும் இலங்கை வரலாற்றில் எந்த அரசியல்வாதியும் மகா சங்கத்தினரை இவ்வளவு அவமதித்ததில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். புதிய கல்விக் கொள்கையை தயாரிக்கும் அனுபவம் மற்றும் திறன் இந்த அரசாங்கத்துக்கு கிடையாது. தற்போது அமுல்படுத்தியுள்ள கல்விக் கொள்கையை அரசாங்கம் நீக்க வேண்டும். கொள்கை தயாரிப்பு தொடர்பில் எம்மிடம் ஆலோசனை கூற வேண்டும் என்று பிவிதுரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கை தொடர்பில் மல்வத்து மற்றும் ஆஸ்கிரிய பீட மகாநாயக்க திரர்களை திங்கட்கிழமை சந்தித்து கலந்துரையாடியதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். நாட்டின் பௌத்த கலாச்சாரத்துக்கு முரணான வகையில் தான் புதிய கல்விக் கொள்கை அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டம் அமுல்படுத்தப்பட்டால் இளம் தலைமுறையினர் மதத்தை பின்பற்றாமல் மனப்போன போக்கில் செல்வார்கள். அவ்வாறு நிகழ்ந்தால் இலங்கையில் பௌத்த மதம் இல்லாதொழியும். பாடப்புத்தகத்தில் சேர்க்கப்பட்ட சர்ச்சைக்குரிய விடயத்தை நீக்கினாலோ அல்லது கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரிய பதவி விலகுவதாலோ இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது. அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை அரசாங்கமுடன் வாபஸ் பெற வேண்டும். அத்தோடு புதிய கல்விக் கொள்கை தொடர்பில் பல்வேறு தரப்பினருடன் பரிந்துரைப்பட்ட பேச்சுவார்த்தையில் அரசாங்கம் ஈடுபட வேண்டும். புதிய கல்விக் கொள்கை தொடர்பில் அரசாங்கம் எம்முடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும். தேசியத்தை முன்னிலைப்படுத்திய வகையில் புதிய கல்விக் கொள்கை தயாரிக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் என்றார். மாணவி கிருசாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கின் மரண தண்டனை கைதியான சோமரத்ன ராஜபக்ஷவிடமிருந்து பெறப்பட்டுள்ள தகவல்களுக்கு அமைய யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியை அண்மித்த பகுதிகளில் அகழ்வுகள் முன்னெடுக்கப்படும் என காணாமல் போனோர் அலுவலகம் அறிவித்துள்ளது. சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சோமரத்ன ராஜபக்ஷவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் குறித்து காணாமல் போனோர் தொடர்பில் ஆராயும் அலுவலகத்தின் அதிகாரிகள் கடந்த வெள்ளிக்கிழமை நேரில் சென்று விசாரணைகளை நடத்தியிருந்தனர். இந்த விசாரணைகள் தொடர்பில் ஊடகம் ஒன்று வினவிய போது காணாமல் போனோர் தொடர்பில் ஆராயும் அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்டுலந்த இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதை குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், சோமரத்ன ராஜபக்ஷவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை தொடர்பில் மதிப்பாய்வு செய்யப்பட்டு அதனை மனித புதைக்குழி அகழ்வில் ஈடுபடும் நிபுணர்களுடன் கலந்தாலோசித்து நீதிமன்ற உத்தரவு பெறப்படும். அதன் பின்னர் நவீன ரக ரேடார் ஸ்கேனர்களை பயன்படுத்தி செம்மணி மனித புதைக்குழியை அண்மித்த பகுதிகளில் அகழ்வுகள் மேற்கொள்ளப்படும். சோமரத்ன ராஜபக்ஷ சத்திய கடதாசியூடாக தெரிவித்துள்ள பல விடயங்கள் குறித்தும் அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதற்கமைய குறித்த சத்திய கடதாசியின் உண்மைத்தன்மை, அதிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மேலதிக விடயங்கள் தொடர்பிலும் சோமரத்ன ராஜபக்ஷவிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. எவ்வாறாயினும் தன்னை விடுதலை செய்வதற்கான பரிந்துரைகளை முன்வைக்குமாறு சோமரத்ன ராஜபக்ஷ முன்வைத்த கோரிக்கை தொடர்பில் நடவடிக்கை மேற்கொள்வதற்கான அதிகாரம் எமது அலுவலகத்திற்கு கிடையாது. அதன்படி மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமியின் படுகொலை வழக்கில் நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள குற்றவாளியின் கோரிக்கைகளை மீள் பரிசீலிப்பதற்கான பரிந்துரையை ஒருபோதும் எமது அலுவலகம் முன்னெடுக்காது. இந்த நிலையில் சோமரத்ன ராஜபக்ஷவிடம் எமது அலுவலகம் மேற்கொள்ளும் விசாரணைகள் தொடர்பில் அவரின் மனைவியால் பகிரப்படும் தகவல்களை நாம் முற்றிலும் மறுதளிக்கின்றோம். அதற்கமைய பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்காக மாத்திரமே எமது அலுவலகம் செயற்படும். அதற்கான சாட்சி விசாரணைக்காகவோ சோமரத்ன ராஜபக்ஷவை சந்தித்து விடயங்களை அறிக்கை செய்து கொண்டுள்ளோம் என தெரிவித்தார். மாலபே தலாஹேன பகுதியில் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவர் ஹோமாகம குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்று திங்கட்கிழமை மாலை கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து T56 ரக துப்பாக்கி, ஒரு மகசின், 10 தோட்டாக்கள் மற்றும் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு கையெறி குண்டு என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. இவர் கடந்த நவம்பர் 14ஆம் தேதியன்று பொருளை பகுதியில் பெண் ஒருவர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொண்டு பலத்த காயங்களை ஏற்படுத்திய குற்றத்தின் பிரதான சந்தேக நபர் என தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பொருளை பகுதியை சேர்ந்த 27 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபர் கோபாகம போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பொலனறுவை வெளிக்கந்தையில் காவல்துறையினரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்து கூர்மையான ஆயுதத்தால் அவர்களை தாக்க முயன்றதாக கூறப்படும் 28 வயதுடைய நபர் ஒருவரை சுட்டுக் கொன்றதாக போலீசார் தெரிவித்தனர். மோட்டார் சைக்கிளில் சென்ற 3 சந்தேக நபர்கள் போலீஸ் சாலை தடையில் நிறுத்துமாறு கட்டளையை மீறிச் சென்றுள்ளதால் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பின்னர் சந்தேக நபர்கள் வெளிக்கந்த பகுதியில் உள்ள அருகிலுள்ள ஒரு வீட்டிற்கு வேகமாக சென்றனர். சந்தேக நபர்களை கைது செய்ய அதிகாரிகள் முயன்ற போது அவர்கள் தங்கள் கடமைகளை
நிறைவேற்றுவதை தடுத்ததாகவும் சந்தேக நபர்களில் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் அதிகாரிகளை தாக்க முயன்றதாக கூறப்படுவதால் அவர்கள் அச்சுறுத்தலுக்கு ஆளானதாகவும் போலீசார் தெரிவித்தனர். பதிலுக்கு போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்திய நிலையில் ஒரு சந்தேக நபர் படுகாயமடைந்தார். துப்பாக்கிச் சூட்டில் 28 வயதுடைய ஆண் ஒருவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. ஏனைய சந்தேக நபர்கள் சம்பவ இடத்திலிருந்து தப்பி சென்றுள்ளனர். அவர்களை பிடிக்க தேடுதல் வேட்டை தொடங்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இலங்கை காவல்துறையின் மேற்பார்வையின் கீழ் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதே நேரத்தில் சட்டத்தின்படி மேலும் சட்ட நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.